கோவை செட்டிப்பாளையத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பொதுக்கூட்ட மேடைக்கு வருகை தந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை உடைய செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்கலாம். அருண், முழு விவரங்கள். வணக்கம் ஷாம். மக்களவை தேர்தலுக்கான பிரச்சார களம் என்பது சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் நேற்று முன்தினம் பிரதமர் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அங்கு பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த நிலையில இன்றைய தினம் கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய கோவை மக்களவை தொகுதியின் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார், பொள்ளாச்சியில் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி, கரூர் தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி, ஈரோடு தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் பிரகாஷ் ஆகியோரை ஆதரித்து காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவரான ராகுல் காந்தி, தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் ஆகியோர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் செட்டிப்பாளையம் பகுதியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்ட மேடை என்பது பழைய பாராளுமன்ற கட்டிடம் போன்று பிரம்மாண்ட அளவில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இங்கு சுமார் 30,000க்கும் மேற்பட்டோர் அமரக்கூடிய வகையில இந்த மைதானம் உருவாக்கப்பட்டு அங்கு இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 25,000க்கும் மேற்பட்டோர் இந்த மைதானத்தில் திரண்டிருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டமானது மிகவும் ஒரு சிறப்பான பொதுக்கூட்டம் என்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினரால் பேசப்படுகிறது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் ஒரே மேடையில் தோன்றியிருப்பது கூட்டணி கட்சியினருக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தந்திருக்கிறது. ஷாம், தொடர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தில் இன்னும் சில நேரங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் உரையாற்றிருக்கிறார்கள். ஷாம், விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.